பெங்களூரில் அந்த நாள் ஒரு சாதாரண நாள் போல தோன்றினாலும், அந்த நாளிலிருந்து சில வாழ்க்கைகள் திரும்ப முடியாத திசைக்கு நகர ஆரம்பித்திருந்தன. ஒரு பக்கம் நட்பு, கனவு, எதிர்காலம், கேமிங் ஸ்டுடியோ, இன்வெஸ்ட்மெண்ட் என்றிருந்தாலும், மறுபக்கம் திருவிழா கொண்டாடும் மதுரை, மாசி வீதிகளில் ஒளி, மீனாட்சி அம்மனின் பேரருள் மற்றும் விதி மறைத்திருந்த ஒரு சந்திப்பு. ஒரு பயணம் தொடங்குகிறது. 4 பேர் காருக்குள். ஆனால் பல பிறவிகளின் கதைகள் அதே பாதையில் பயணம் செய்கின்றன. இது சும்மா தற்செயல் இல்லை, இது விதி. மதுரை இந்த முறை திருவிழாக்காக மட்டும் காத்திருக்கவில்லை. விதி எழுதப் போகும் புதிய அத்தியாயத்திற்காகவும் காத்திருக்கிறது. வாருங்கள், விதி கட்டிய காதல் கதைக்குள் போவோம். பெங்களூரில் சிவாஞ்சின் வீட்டில் சோஃபாவில் கால்களை நீட்டி மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்த வாசு உள்ளே வந்த சிவாஞ்சை பார்த்தான். சிவாஞ்ச் உள்ளே சென்று டிராவல் பேக்கை ஒரு பக்கம் வைத்துவிட்டு சிவாஞ்ச் வெளியே வந்தான். பின்பு வாசு அவனிடம் கேட்டான், என்னடா, மதுரையிலிருந்து வந்ததும் ஒரு வித்தியாசமான அமைதியா இருக்கியே என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். சிவாஞ்ச் மெதுவாக, வாசு, சித்திர திருவிழா 10வது நாள், நம்ம 2 பேரும் மதுரைக்கு போறோம் என்று சொன்னான். இதை கேட்டதும் வாசு உடனே மொபைலை கீழே வைத்தான். கண்களில் குறும்பு மின்னின. ஓஹோ, எப்படா நீ கடவுளை நம்ப ஆரம்பிச்ச என்று கேட்டான் வாசு. சிவாஞ்ச் சிரித்தான். அந்த சிரிப்பில் எதிர்ப்போ இல்லை ஒப்புதலோ இல்லை. கடவுள் நம்பிக்கைலாம் இல்லடா, இது மிஸ்ஸஸ் சுஹாசினி வர்தனின் ஆர்டர், அங்க போகணும்னு என்று சொன்னான் சிவாஞ்ச். சிவாஞ்ச் வாசுவிடம் சொல்ல ஆரம்பித்தான். மதுரை போனப்ப தேவிகி பாண்டியன் அத்தைன்னு ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனதும் வேற யாரோ வீடுன்னு ஒரு நொடி கூட தோணல என்று சிவாஞ்ச் வாசுவிடம் சொன்னான். வாசு அதை கேட்டதும் மௌனமாகிவிட்டான். ஏனென்றால் சிவாஞ்ச் அவன் குடும்பம் போல நினைப்பது வாசுவின் குடும்பமும் விக்ரமின் குடும்பமும் மட்டும்தான். வேற யாரையும் அந்த வட்டத்துக்குள் அவன் அனுமதித்ததில்லை. ஆனால் இப்ப புதிதாக அந்த அத்தையின் குடும்பத்தையும் அவன் அந்த வட்டத்துக்குள் சேர்க்க துணிந்து விட்டான். அதை எண்ணிதான் வாசுவிற்கு அதிர்ச்சி. வாசு மெதுவாக எழுந்து சிவாஞ்சின் அருகே வந்து சொன்னான். டே சிவா, என்னை கேள்றா, நான் கனவு காண்றேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் வாசு. பின்பு, நீ உன் ஃபேமிலி இல்லாத ஒருத்தரை நைஸ்ன்னு சொல்றதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று வாசு சொல்லி முடிப்பதற்குள் சிவாஞ்ச் அவனை கொஞ்சம் கடுப்பாக பார்த்தான். வாசு உடனே சிரிச்சுக்கிட்டே, டே, இப்படி அன்பொழுகும் கண்களால என்னை பார்க்காதடா, எனக்கு வெக்கமா வருது என்று வாசு சொல்லி முடித்தான். அதை கேட்டதும் சிவாஞ்சுக்கு இன்னும் கடுப்பானது. அதே நேரம் சிவாஞ்சின் போன் டேபிளில் வைப்ரேட் ஆனது. சிவாஞ்ச் போனை எடுத்தான். ஹாய் சிவ்னேஷ், your investment plan for the gaming studio has been approved. Congratulations என்று சொன்னார். ஒரு நொடி சிவாஞ்ச் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக, தேங்க் யூ so much for the information என்று சொன்னான் சிவாஞ்ச். பின்பு கால் கட்டானது. வாசு ஆர்வமாக சிவாஞ்சை பார்த்தான். என்னடா என்று கேட்டான் வாசு. சிவாஞ்ச் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு சந்தோஷ குரலில், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு என்று சொன்னான் சிவாஞ்ச். அடுத்த நொடி வாசு சந்தோஷமாக சிரித்தான். டேய், நீ மதுரை போயிட்டு வந்ததும் நம்ம ஸ்டூடியோவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு என்று சொன்னான் வாசு. அவன் சொல்லிக்கொண்டே சிவாஜை கட்டுப்பிடிச்சான். 2 பேரும் சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். சிவாஞ்சும் வாசுவும் அந்த சந்தோஷத்துல இருவரும் ஒரே நேரத்துல ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சாங்க. அந்த சிரிப்புல ஒரு குறும்பு இருந்தது. வாசு உடனே சொன்னான், டேய், இது தற்செயல் இல்ல, இது முழுக்க முழுக்க விதிதான் என்று சொன்னான் வாசு. சிவாஞ்ச் போனை எடுத்தான்.
விக்ரமுக்கு கால் பண்ணினான். விக்ரம் கால் எடுத்து ஹலோ என்று சொன்னான். வாசு போனை பிடுங்கி சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சான். விக்ரம், உன்னோட பகல் கனவுலாம் இன்னைக்கே நாங்க உடைக்க போறோம் என்று சொன்னான் வாசு. என்னடா சொல்ற என்று விக்ரம் குழம்பினான். நானும் சிவாவும் உன்னோடையும் மித்ராவோடையும் மதுரை வரோம் என்று சொன்னான் வாசு. விக்ரம் அதை கேட்டதும், டேய் வாசு, நீங்க மித்ராவை இந்த தடவை என் கூட தனியா டிராவல் பண்ண விடலனா என் சிஸ்டர்ஸ உங்களுக்கு இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டேன்டா என்று சொன்னான் விக்ரம். வாசு இப்போது சீரியஸாக மாறினான். போதும் விக்ரம் என்று சொல்லிவிட்டு பிறகு மெதுவாக சொன்னான். மதுரையில நம்ம கேமிங் ஸ்டுடியோக்கு ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்க போறோம் என்றான். விக்ரம் அதை கேட்டதும் அதிர்ச்சியானான். நிஜமாவா என்று கேட்டான். ஆமா, திருக்கல்யாணம் முடிஞ்சதும் வேலை ஆரம்பிப்போம். அதனால 2 நாள் முன்னாடியே மதுரை போறோம் என்று சொன்னான் வாசு. விக்ரம் சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அப்போ மித்ரா? வாசு சிவாஞ்சியை பார்த்து சொன்னான். டேய் சிவா, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடியோ, ஃபியூச்சர் இவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் இந்த விக்ரமுக்கு ஒரே கவலை மித்ரா வருவாளா மாட்டாளா மட்டும்தான் போலடா என்று சொன்னான் வாசு. விக்ரம் சிரிச்சுக்கிட்டே அதாண்டா எனக்கு முக்கியம் என்று சொன்னான். பின்பு கால் கட்டானது. வாசு சோஃபாவில் சாய்ந்தான். சிவாஞ்ச் ஜன்னல் பக்கம் பார்த்தான். மதுரை, திருவிழா, நட்பு, காதல் மற்றும் விதியின் அடுத்த கட்டம் மெதுவாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மதுரை திருவிழா நகரம். மாசி வீதிகளில் விளக்குகளின் ஒளி, மக்களின் சிரிப்பு, நாகஸ்வரத்தின் ஓசை எல்லாம் சேர்ந்து நகரமே ஒரு உயிர் போல துடித்துக் கொண்டிருந்தது. அந்த கூட்டத்துக்குள் இஷிதாவும் லக்ஷ்மியும் திருவிழாவின் முதல் நாளான கொடியேற்றத்திற்கு சென்றனர். திருவிழா ஆரம்பம் என்று அறிவிக்கிற மாதிரி காற்றில் பறந்தது அந்த கொடி. அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகனங்களில் மீனாட்சி அம்மன் மாசி வீதிகளில் சுற்றி வந்தாள். தங்கச் சப்பரம், தங்க குதிரை, ரிஷப வாகனம் என்று நிறைய வாகனங்களில் மீனாட்சி அம்மன் மாசி வீதிகளை சுற்றினாள். இஷிதாவிற்கு ஒவ்வொரு வருடமும் இதை பார்த்தாலும் இந்த வருடமும் ஒரு புதிய அனுபவம்தான். இந்த ஊரு வருஷத்துக்கு வருஷம் அழகாயிட்டே இருக்கு என்று மனசுக்குள்ளே சொல்லிக் கொண்டாள் இஷிதா. சித்திர திருவிழாவின் 8வது நாள். மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகம். அம்மன் ராணியாக அரியணையில் அமர்ந்த நாள். அன்று மக்கள் கூட்டம் எல்லை இல்லாமல் பெருகியது. இஷிதாவும் லக்ஷ்மியும் அம்மனை பார்க்க கூட்டத்துக்குள் நுழைந்தார்கள். அப்போதுதான் விதி தன் விளையாட்டை ஆரம்பித்தது. கூட்டம் அதிகரித்ததும் ஒரே நொடியில் இஷிதாவும் லக்ஷ்மியும் பிரிந்து போனார்கள். அதே சமயம் ஒரு சிறுமி தடுமாறி கீழே விழுந்தாள். மக்கள் கால்களில் மிதிப்பட போகும் அந்த நொடி இஷிதா யோசிக்கவே இல்லை. உடனே அந்த சிறுமியை தூக்கி சாலையின் ஓரத்திலுள்ள சற்று உயரமான மேடை பக்கம் சென்றாள். அதே நேரம் ஒரு பெருத்த உடல் பெண்மணி இஷிதாவை மோதிவிட்டு சென்றாள். இஷிதா தடுமாறி விழப்போன அந்த நொடியில் ஒரு கை அவளின் கையை பிடித்தது. அது உறுதியான பிடி. இஷிதா தன்னை சமாளித்து முன்னால் பார்த்தாள். 6 அடி உயரம், வலுவான உடல், ஒளிரும் முகம். அந்த மனிதன் அமைதியான குரலில் கேட்டான், ஆர் யூ ஆல் ரைட் என்று. இஷிதா சிறு சிரிப்புடன் யா, ஐம் ஃபைன், தேங்க்யூ என்று சொன்னாள். பரவாயில்ல என்று அவன் சொன்னான். பை த வே, ஐ எம் ஆரவ், நீங்க என்று ஆரவ் கேட்டான். இஷிதா ஒரு நொடி தயங்கினாள். பிறகு சொன்னாள், ஹாய், நான் கங்கா என்று இஷிதா போய் சொன்னாள். ஆரவ் மெதுவாக கேட்டான், மதுரை உங்க சொந்த ஊரா என்று. அதற்கு இஷிதா, ஆமா, நைஸ் மீட்டிங் யூ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று சொல்லிவிட்டு இஷிதா அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் ஆரவின் கண்கள் இன்னும் அவளைத்தான் தேடியது.
முதல் பார்வையிலே அவன் மனசு இஷிதாவிடம் சிக்கிக் கொண்டது. ஆரவ் நாயக்கர் 6 அடி உயரம், வலுவான உடல், பெரிய வியாபார குடும்பம். அப்பா வெங்கடப்பா நாயக்கர், அம்மா முத்தம்மாள் நாயக்கர். விசாகப்பட்டினத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறார்கள். பணமும் அதிகாரமும் எல்லாம் இருந்தாலும் அந்த நாள் ஆரவின் மனதில் பதிந்தது ஒரே ஒரு முகம்தான். அது கங்கா, இஷிதாவின் பொய் பெயர். அந்த இரவு ஆரவுக்கு ஒரு கனவு வந்தது. திருவிழாவில் பார்த்த அதே பெண். ஆனால் அவள் பண்டைய கால இளவரசி போல் உடை அணிந்திருந்தாள். அவள் முகம் கோபத்தில் சிவந்திருந்தன. கண்கள் கோபத்தால் தீ போல தெரிந்தன. பண்டைய தமிழில் ஆரவை அவள் சபித்தாள். எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னை உன்னால் அடைய முடியாது. இந்த பிறவிலோ எந்த பிறவிலோ நான் எப்பொழுதும் சிவாவின் மனைவிதான் என்று அந்த குரல் கூறியது. அதற்கு ஆரவ் அவன் முந்தைய பிறவியில் பண்டைய தமிழில் பதில் சொன்னான். நீ என் உரிமை. அது முடியாவிட்டால் யாருக்கும் உரிமை இல்லை. இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மங்களோ எதிலும் நீ சிவாவின் மனைவியாக நான் விடமாட்டேன் என்று கூறினான். ஆரவ் கனவிலிருந்து திடுக்கிட்டு எழுந்து கொண்டான். என்ன இது? நான் இன்றுதான் பார்த்த பெண்ணை ஏன் இப்படி கனவுல பார்க்கிறேன்? இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? ஆரவ் மனம் குழம்பியது. ஆரவ் ஒரு முடிவு செய்தான். இந்த கனவுக்கு பதில் ரவீந்திர ஆச்சாரியாரிடம்தான் உள்ளது என்று. ரவீந்திர ஆச்சாரியா அவர் ஒரு ஜோதிடர். காலம், பிறவி, விதியை கணிப்பவர். அடுத்த நாள் காலை ஆரவ் கண்களை திறந்தான். நேற்றிரவு கனவு இன்னும் மனதுக்குள் சுழன்று கொண்டே இருந்தது. அந்த பெண், அந்த கோபமான பார்வை, அந்த பழைய தமிழ் வார்த்தைகள். இது கனவா இல்ல உண்மையா என்று கேள்வியோடு ஆரவ் எழுந்தான். தயாராகி கொண்டு நேரே ரவீந்திர ஆச்சாரியார் வீட்டுக்கே கிளம்பினான். ஆரவ் ரவீந்திர ஆச்சாரியார் வீட்டுக்கு போகும் வழியில் நேற்றைய திருவிழா காட்சிகள் நினைவுக்கு வந்தது. அந்த கூட்டம், அந்த சிறுமி, அவளை காப்பாற்றிய தருணம். அப்போதுதான் ஆரவுக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. இஷிதா. ஆரவ் மனதுக்குள் இன்னும் அவள் கங்காதான். அவள் கையில் ஒரு முக்கோணம் மாதிரி சின்னம் அவளை காப்பாற்றிய போது மிளர்ந்தது. அந்த முக்கோணம் மேல் நோக்கி இல்லை, கீழ் நோக்கி இருந்தது. அதே சின்னம் அந்த நேரம் தெரியாமலே ஆரவ் கைகளிலும் தோன்றியிருந்தது. ஆனால் ஆரவ் கைகளில் தோன்றியிருந்த முக்கோண சின்னம் மேல் நோக்கி இருந்தது. அந்த கூட்டத்தில் அவன் அதை கவனிக்கவில்லை. ஜோதிடர் முன் உட்கார்ந்ததும் ஆரவ் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். திருவிழா சம்பவம், அந்த பெண், அவள் கையில் தோன்றிய அந்த சின்னம், நேற்றிரவு கண்ட கனவு, எல்லாவற்றையும் அவன் சொன்னான். ஜோதிடர் சிரித்தார். இது கனவல்லப்பா, இது முந்தைய பிறவியின் நினைவுகள். ஆரவ் அதிர்ந்தான். பிறகு ஜோதிடர் மெதுவாக சொன்னார். அந்த பெண்ணை நீ மணந்தால் உனக்கு கிடைக்கும் சக்தி இந்த உலகமே நினைக்க முடியாத அளவுக்கு பெரியது. ஆரவ் பதறினான். என்ன சக்தி என்று கேட்டான். ஜோதிடர் சொன்னார். அது சத்கோணா சக்தி. அது என்ன என்று ஆரவ் கேட்டான். ஜோதிடர் விளக்கினார். சிவனின் சக்தியும் பார்வதியின் சக்தியும் ஒன்றாக சேர்ந்தால் உருவாகும் சக்திதான் சத்கோணா சக்தி. அந்த சக்தி ஒரு உலக சக்தி என்று அவர் சொன்னார். ஆரவ் பேச முடியாமல் நின்றான். பிறகு மெதுவாக ஜோதிடரிடம் கேட்டான். நான் முந்தைய பிறவிலும் அவளை காதலித்தேனா? அதற்கு ஜோதிடர் தலையாட்டினார். ஆம், நீ எல்லா வகையிலும் முயற்சி பண்ணின அவளை அவள் காதலிடமிருந்து பிரிக்க. ஆரவ் அதிர்ந்து பார்த்தான். அந்த போரில் சதியால் அவள் காதலனை நீ கொன்னுட்ட. ஜோதிடர் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொன்னார். அவள் காதலன் சாதாரணமானவன் இல்லை.
அவன் மிக பெரிய வீரன், பெரிய சிவபக்தன். உன்னை போல் அவனுக்கும் மறுபிறவி இருக்கு. அவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்தால் யாராலும் அவர்களை பிரிக்க முடியாது. ஒரு நொடி அமைதிக்கு பிறகு ஜோதிடர் மீண்டும் தொடர்ந்தார். ஆனால் அவளை நீ மணந்தால் உனக்கு ஷட்கோண சக்தி கிடைக்கும். பிறகு ஜோதிடர் சொன்னார், முந்தைய பிறவியில் அவள் பெயர் திரிபுர சுந்தரி. அவள் காதலன் பெயர் மகாதேவ். அதை கேட்டதும் ஆரவ் சொன்னான், ஆனா கனவுல அவ சொன்னா நான் எப்போதும் சிவாவின் மனைவின்னு. ஜோதிடர் சிரித்தார். மகாதேவ் சிவாவின் இன்னொரு பெயர்தானே என்று அவர் சொன்னார். ஆரவ் உள்ளுக்குள் அதிர்ந்தான். ஜோதிடர் கடைசியாக சொன்னார், அவர்கள் முந்தைய பிறவியை உணர்வதற்கு முன்னே நீ அவளை மணக்கணும். அதுக்கு முன்னே கல்யாணம் நடந்தா அவர்களுடைய பிணைப்பு உடைந்து போயிடும். ஆரவ் கண்களில் ஒரு தீர்மானம். அவள் என்னை காதலிக்க மாட்டா. அவள் குடும்பத்திடம் நேரா கல்யாணம் பேசணும் என்று அவன் சொன்னான். ஜோதிடரும் ஆரவும் ஒரு மாதிரி சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் அன்பில்லை, ஆனால் ஒரு அபாயமான தீர்மானம் இருந்தது. அதே நேரம் மதுரையில் இருந்த இஷிதாவின் போன் மெதுவாக வைப்ரேட் ஆனது. ஸ்கிரீனில் ஒரு பெயர், விக்ரம் அண்ணா என்று. இஷிதா சிரித்தபடியே கால் எடுத்தாள். ஹலோ விக்ரம் அண்ணா என்று அவள் சொன்னாள். அந்த பக்கம் விக்ரமின் குரல், ஹாய் இஷுமா, எப்படி இருக்க என்று அவன் கேட்டான். உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு என்று விக்ரம் சொன்னான். இஷிதாவின் இதயம் சின்னதாக துடித்தது. என்னன்னா என்று இஷிதா கேட்டாள். விக்ரம் சிரித்துக்கொண்டே சொன்னான், நான், மித்ரா, அதோட என் 2 நண்பர்களும் ஒரு சிறு இடைவேளை விட்டு நாளைக்கே மதுரை வரும் என்று விக்ரம் சொன்னான். அந்த வார்த்தைகளில் இஷிதாவின் சந்தோஷம் குரலிலேயே வெளிப்பட்டது. நிஜமாவானா என்று இஷிதா உற்சாகமாக கேட்டாள். ஆமா இஷுமா என்று விக்ரம் சொன்னான். பிறகு சற்றே தயங்கி, என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரலாமா என்று விக்ரம் கேட்டான். இஷிதா சிரித்தாள். அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் என்று இஷிதா சொன்னாள். அந்த பதில் விக்ரமுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ எல்லாரையும் உங்க வீட்டுல தங்க வைக்க முடியுமா என்று விக்ரம் கேட்டான். இஷிதா அதற்கு பதில் சொன்னாள், எங்க வீடு பெருசுதானா, அங்க இடம் பத்தலைன்னா லக்ஷ்மி வீடு பக்கத்துலதான், சில பேர் அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் என்று சொன்னாள் இஷிதா. விக்ரம் நிம்மதியாக சிரித்தான். சரி, நாளைக்கு சந்திக்கலாம் இஷுமா என்று சொல்லிவிட்டு கால் கட் பண்ணினான். அந்த பக்கம் மித்ரா தன் ஹாஸ்டலில் இருந்தபடியே அவள் அம்மாவிற்கு கால் பண்ணினாள். அம்மா, நான் விக்ரம் கூட மதுரை போறேன் என்று சொன்னாள் மித்ரா. அவள் அம்மா சுஹாசினி வர்தன், அப்பா கேசவவர்தன். சுஹாசினி கொஞ்சம் கவலையோடு கேட்டாள், மித்ரா, யாரோட வீட்டுல தங்க போற என்று சுஹாசினி கேட்டாள். மித்ரா சிரித்தாள். பின்பு, என் ஃப்ரெண்டு வீட்டுல தாமா தங்க போறேன், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை என்று மித்ரா சொன்னாள். நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கினேன்னா விக்ரம் எப்படி அங்க தங்க முடியும் என்று சுஹாசினி கேட்டாள். அதற்கு மித்ரா, எனக்கு அந்த பொண்ணு ஃப்ரெண்டு மட்டும்தாமா, விக்ரமுக்கு தான் ஃப்ரெண்டு கம் தங்கச்சி, 2 உறவும் இருக்கு என்று மித்ரா சிரித்தபடியே சொன்னாள். சுஹாசினி சற்று யோசித்து விட்டு, அப்படின்னா ஒரு தடவை என் ஃப்ரெண்டு தேவிகா வீட்டுக்கும் போயிட்டு வா என்று சொன்னாள். மித்ரா மெதுவாக, சரிம்மா, முயற்சி பண்றேன் என்று சொன்னாள். அதே நேரம்தான் வீட்டுக்குள் நுழைந்தான் சிவாஞ்ச். சுஹாசினி உடனே சிவாஞ்சிடம் சொன்னார், மித்ரா மதுரை போறாளாம், அவ ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ண போறாளாம் என்று சுஹாசினி சொன்னாள். அதற்கு சிவாஞ்ச் சிரித்து கொண்டே சொன்னான், ஆமாமா, நானும் வாசுவும் விக்ரமும் நாளைக்கு மதுரை போறோம். மித்ராவும் எங்க கூட தான் வரா. அங்க போய் தேவிகா ஆண்டியையும் மீட் பண்ணிடுறோம் என்று சொன்னான்.
அந்த வார்த்தையை கேட்டதும் சுஹாசினியின் மனது நிம்மதியானது. மித்ரா தனியா போகல, சிவாஞ்ச், வாசு, விக்ரம் எல்லார் கூட தான் போறா என்றதும் சுஹாசினியின் மனசு நிம்மதி அடைந்தது. சிவாஞ்ச் அம்மா கையில் இருந்த போனை வாங்கி மித்ராவிடம் பேச ஆரம்பித்தான். மித்ரா, லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணு. நாளை காலை ஏர்லி மார்னிங் கிளம்புவோம். டிராஃபிக் கம்மியா இருக்கும். சீக்கிரமா மதுரை போய் சேர்ந்துடலாம் என்று சொன்னான் சிவாஞ்ச். மித்ரா சின்ன சிரிப்போடு ஓகேனா என்று சொன்னாள். பின்பு கால் கட்டானது. அந்த வீட்டில் அந்த நொடியில் ஒரு பயணம் தொடங்க போகுது. ஒரு விதி நகரப் போகுது. மதுரை இன்னும் பல கதைகளுக்கான மையமாக மாறப்போகுது. அன்று காலை, இல்லை அதிகாலை 3 மணிக்கு பெங்களூரு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த நேரம். ஆனால் ஒரு காருக்குள் 4 வாழ்க்கைகள் மதுரையை நோக்கி கிளம்பின. சிவாஞ்ச், வாசு, விக்ரம், மித்ரா. கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆன நொடியிலிருந்து பேச்சு, சிரிப்பு, ஒரு வித்தியாசமான உற்சாகம். பல மணி நேர பயணத்திற்கு பிறகு மதுரையின் நுழைவாயிலில் மதுரை உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற ஒரு ஆர்ச் கண்ணில் பட்டது. அந்த நொடியில் காற்றிலே ஒரு வாசனை, திருவிழா வாசனை. சிவாஞ்ச் விக்ரமிடம் சொன்னான், டே உன் புது தங்கச்சி வீட்டுக்கு லொகேஷன் போடுறா என்று சொன்னான் சிவாஞ்ச். விக்ரம் மேப் ஓபன் பண்ணி கார்ல லொகேஷனை ஆட் பண்ணினான். சில நிமிடங்களில் ஒரு வீடு முன்னால் கார் நின்றது. வீட்டு வாசலிலேயே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் விக்ரம், வாசு, சிவாஞ்ச் ஒரே மாதிரி நினைத்தார்கள். இவங்கதான் அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் போல என்று. அந்த பெண்மணி சிரித்தபடியே வரவேற்றாள், வாங்க வாங்க என்று. எல்லோரும் உள்ளே சென்றார்கள். உள்ளே போனதும் சிவாஞ்ச் ஒரு நொடி நின்று விட்டான். இந்த வீடு, இந்த இடம் என்று அவன் மெதுவாக கேட்டான். இது தேவிகாத்த வீடா என்று. அந்த அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பிறகு அம்மா கேட்டாள், உங்களுக்கு தேவிகா தெரிஞ்சவரா என்று சிவாஞ்சை பார்த்து கேட்டார். அதற்கு சிவாஞ்ச், ஆமா ஆண்டி என்று சிவாஞ்ச் பதில் சொன்னான். அந்த அம்மா சிரித்தாள். அப்படின்னா நீங்க தேவிகாவோட சொந்தக்காரங்களா என்று அவள் கேட்டாள். விக்ரம் உடனே சொன்னான், இல்லம்மா, நாங்க இஷு லக்ஷுவோட சீனியர் கொலீக்ஸ். மித்ரா அவளோட ஃப்ரெண்டு என்று சொன்னான் விக்ரம். அந்த அம்மா விக்ரமை கவனமாக பார்த்தாள். பின்பு, அப்படின்னா நீங்க தான் விக்ரமாப்பா என்று விக்ரமை பார்த்து கேட்டாள். இஷு லக்ஷு பெங்களூர்ல இருந்து வந்த நாள்ல இருந்து உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் விக்ரமின் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பை கொண்டு வந்தது. அந்த நேரம் கிச்சனில் இருந்து ஒரு குரல், வசந்தி, யார் வந்திருக்கா என்று. அடுத்த நொடி கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் தேவிகா பாண்டியன். தேவிகாவின் பார்வை சிவாஞ்ச் மேலே விழுந்தது. சிவா கண்ணா, எப்ப வந்த என்று சிவாஞ்சை பார்த்து அன்போடு தேவிகா கேட்டாள். விக்ரமும் வாசுவும் ஒரே நேரத்தில் குழம்பினார்கள். இவங்களுக்கு சிவாஞ்சி எப்படி தெரியும் என்று. தேவிகா விக்ரம், வாசு, மித்ராவை காட்டி சிவாஞ்சியிடம் கேட்டாள். இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா சிவா கண்ணா என்று அவள் கேட்டாள். அப்பொழுதுதான் சிவாஞ்சிக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது. கடந்த முறை மதுரை வந்தபோது சுந்தர பாண்டியன் சொன்னது சிவாஞ்சிக்கு ஞாபகம் வந்தது. என் பொண்ணும் என் ஃப்ரெண்டோட பொண்ணும் பெங்களூர்ல ஒரு கம்பெனியில சேர்ந்திருக்காங்க என்று. சிவாஞ்ச் தேவிகாத்தையிடம் கேட்டான். தேவிகாத்த, உங்க பொண்ணு பெங்களூர் கம்பெனியில செலக்ட் ஆனாளா என்று. தேவிகா பெருமையோடு சொன்னாள். ஆமா கண்ணா, இஷு சொன்னா அவளோட ஃப்ரெண்ட் மித்ராவும் அவங்க சீனியர் விக்ரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு. இதை கேட்டதும் சிவாஞ்ச் சிரித்தான். சிவாஞ்ச் பேச ஆரம்பித்தான். தேவிகாத்த, உங்க பொண்ணு எங்க கம்பெனியில தான் ஜாயின் பண்ணிருக்கா. பிறகு அறிமுகத்தை தொடங்கினான் சிவாஞ்ச். இவன் விக்ரம், எஸ்வி கேம் ஸ்டுடியோவோட மேனேஜர் அண்ட் ஒன் ஆஃப் தி டைரக்டர். இவன் வாசுதேவன், வி ஐடி சொல்யூஷனோட சிஇஓ. இது மித்ரா, என் தங்க.
வர்தன் குரூப்ஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டர். நான் சிவாஞ்ச், வர்தன் குரூப்ஸோட சிஇஓ. தேவிகா மித்ராவை பார்த்து அன்போடு சொன்னாள், நீ சுஹாசினி பொண்ணாமா? ரொம்ப அழகா இருக்க என்று மித்ராவை பார்த்து தேவிகா சொன்னார். அதற்கு மித்ரா சிரித்தாள். சரி, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என்று தேவிகா சொன்னாள். அந்த இடைவேளையில் விக்ரம் கேட்டான், அந்த 2 வாளுங்களும் எங்கம்மா என்று. தேவிகா குழம்பினாள். பிறகு விக்ரம், அதான் இஷுவும் லக்ஷுவும் எங்கம்மா என்று கேட்டதும் தேவிகா சிரித்தாள். அந்த 2க்கும் இந்த முழு மாசமும் ஒரே ஒரு வேலைதான். சாப்பிட்றது, ஸ்கூட்டி எடுத்துட்டு திருவிழாவை சுத்துறது, வீட்டுல வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது. திருவிழால ஒரு ஃபங்க்ஷன் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க என்று சொன்னாள் தேவிகா. தேவிகா பேசத் தொடங்கினாள். இன்னைக்கு ஸ்ரீ மீனாட்சி திக்விஜயம். அதான் இப்போ மீனாட்சி அம்மன் 8 திசைகளும் வெல்ல போர்க்களத்திற்கு போற நாள். அதே நாள்தான் அவங்க சிவபெருமானின் மீது காதலில் விழுந்த நாள். வாசுவும் விக்ரமும் அந்த கதையை ஆர்வமோடு கேட்டார்கள். தேவிகா தொடர்ந்தாள், நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க இப்பவும் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல தான் இருப்பாங்க என்று சொன்னாள் தேவிகா. தேவிகா அவர்களிடம் பேச ஆரம்பித்தாள். இப்போ நீங்க இந்த 2 ரூம்ல ஃப்ரெஷ் ஆகுங்க. சர்வன்ட்ஸ் வந்ததும் உங்க லக்கேஜ் எல்லாம் மேல் ரூம்ல வைக்க சொல்றேன் என்று சொன்னார். சில நேரம் கழித்து எல்லோரும் தயாராகி வந்தார்கள். காலை உணவை முடித்த பிறகு ஒரே திசையில் மீனாட்சி அம்மன் கோயில் நோக்கி சென்றார்கள். அங்கே ஒரு சந்திப்பு காத்திருக்கிறது. விதி மெல்ல நகர ஆரம்பித்தது. மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் கார் பார்க்கிங்கில் கார் நின்றது. சிவாஞ்ச், வாசு, விக்ரம், மித்ரா எல்லோரும் காரில் இருந்து இறங்கினார்கள். அந்த நேரம் சிவாஞ்சுக்கும் வாசுவுக்கும் ஒரு போன் கால் வந்தது. சிவாஞ்ச் விக்ரமையும் மித்ராவையும் பார்த்து, நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம் என்று சொல்லி அனுப்பினான். வாசு கால் அட்டன் பண்ணினான். ஸ்டுடியோ லொகேஷனுக்காக லேண்ட் புரோக்கரிடம் பேசிக் கொண்டிருந்தான். வாசுவுக்கு கால் முடிந்ததும் சிவாஞ்சை தேடினான். வாசு பார்த்தபோது சிவாஞ்ச் இன்னும் கிளைண்ட் கிட்ட ப்ராஜெக்ட் பிரைசிங் பத்தி பேசிக் கொண்டிருந்தான். அதனால் வாசு சிவாஞ்சிடம், நான் உள்ள போய் விக்ரம் மித்ராவை தேடுறேன் என்று வாசு சொல்லினான். அதற்கு சிவாஞ்ச், நீ போ, நான் கொஞ்ச நேரத்துல வாரேன் என்ற அர்த்தத்தில் சிவாஞ்ச் போன்ல பேசிக்கிட்டே தம்ஸ் அப் காட்டினான். அதை புரிந்து கொண்டு வாசு கோயிலை நோக்கி சென்றான். சிவாஞ்ச் மட்டும் பார்க்கிங்கில் நின்று கால் முடிய காத்திருந்தான். கால் முடிந்ததும் அவனும் கோயிலை நோக்கி சென்றான். பார்க்கிங்கிலிருந்து கோயில் வரை நடந்துதான் வரணும். அங்கே ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன் இருந்தது. கோயிலுக்குள் நடக்கிற திருவிழா காட்சிகள் லைவா டெலிகாஸ்ட் ஆகிக் கொண்டிருந்தது. அந்த ஸ்கிரீனை நோக்கி கூட்டத்திலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள்தான் இஷிதா. எல்இடி ஸ்கிரீன் பக்கத்திலே அவள் நின்றாள். சிவாஞ்சும் அதே ஸ்கிரீன் பக்கம் வந்தான். அவன் இஷிதாவிற்கு சரியாக பின்னாடி நின்றான். இருவருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அந்த நொடி இஷிதால் முன்னால் நின்றிருந்த ஒரு பொண்ணை, ரவுடி மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு கெட்டவன் அந்த பொண்ணை தப்பா தொட முயற்சி செய்தான். இஷிதா பார்த்தாள். சிவாஞ்சும் அதை பார்த்தான். சிவாஞ்ச் ரியாக்ட் பண்ண முன்னாடியே இஷிதா மின்னல் வேகத்தில் முன்னால் பாய்ந்தாள். அந்த மனிதனின் கையை பிடித்து முதுகுக்கு பின்னால் திருப்பினாள். அடுத்த நொடி அவனுடைய கால்களின் பின்னால் ஒரு எத்த விட்டாள். அந்த கெட்டவன் முட்டியில் விழுந்தான். இஷிதா அந்த ரவுடியின் தலையில் அடித்தபடியே கேட்டாள், எத்தனை தைரியம் இருந்தா பொண்ணை தொட பார்த்திருப்ப? இன்னொரு தடவை பொண்ணை தொடுவியா தொடுவியா என்று கேட்டபடியே அவள் அடித்தாள். பிறகு, இதுதான் அந்த பொண்ணை தொட முயன்ற கை பிறகு இதுதான் அந்த பொண்ணை தொட முயன்ற கை என்று சொல்லி அவனுடைய கையை இன்னும் பலமாக திருப்பினாள். அவன் வலியில் கத்தினான், ஆ, நிறுத்து, நான் யாருன்னு தெரியுமா? நான் ரவி,
என்னோட அண்ணன் பாலு. இப்போ நீ விடலைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் என் அண்ணன் நாசம் பண்ணிடுவான் என்று அவன் கத்தினான். அந்த ரவுடி சொல்வதை கேட்டதும் இஷிதா ஒரு நொடி பயந்த மாதிரி நடித்தாள். பின்பு குறும்பு குரலில், ஐயோ ரொம்ப பயமா இருக்கு, எதுவும் பண்ணிடாதீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த நொடி சிரித்தாள் இஷிதா. இஷிதாவின் குரல் திடீரென்று மாறியது. இன்னொரு முறை இந்த ஏரியால உன்னை பார்த்தேன், வார்னிங்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஜெயில் தான் என்று சொன்னாள் இஷிதா. அதை கேட்டவன் அவனுடைய பின்னங்கால் பிடரியில் படும்படி ஓடினான். இதையெல்லாம் பார்த்த சிவாஞ்ச் அதிர்ந்து நின்றான். இந்த காலத்திலயும் இவ்ளோ தைரியமா ஒரு பொண்ணா? எல்லா பொண்ணுங்களும் இவ்வளவு மாதிரி தைரியமா இருக்கணும் என்று மனதுக்குள் நினைத்தான். பின்னாடி நின்றதால் அவன் அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கவில்லை. அடுத்த நொடி அந்த பெண் திரும்பியதும் அவனுக்குள் இன்னொரு அதிர்ச்சி. இவ்வளவா நான் இவ்வளோ நேரம் பாராட்டிட்டு இருந்தேன் என்று சிவாஞ்ச் மனதுக்குள் நினைத்தான். ஆனால் சிவாஞ்ச் ஒரு நொடிக்கு இஷிதாவால் ஈர்க்கப்பட்டான் என்பதே உண்மை. அந்த நேரம் ரவியோட கூட்டாளி கிரண் அங்குதான் இருந்தான். அவன் கத்தியை எடுத்துக்கொண்டு இஷிதாவை நோக்கி பாய்ந்தான். அதை பார்த்த சிவாஞ்ச் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. இஷிதாவின் கையை பிடித்து அவளை இழுத்தான். கத்தி சிவாஞ்சின் கையை சற்று கிழித்தது. சிவாஞ்ச் கையில் இருந்து ரத்தம் வழிந்தது. இஷிதா அதிர்ந்து திரும்பினாள். இஷிதாவுக்கு புரிந்தது, அவன் என்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் என் கையை பிடித்தான் என்று. அவள் திரும்பி பார்த்தபோது அவள் கண்கள் விரிந்தது. இவனா என்று. சிவாஞ்சின் கையில் ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. இஷிதா கோபமாக கிரணை பார்த்தாள். கிரணும் அங்கிருந்து ஓடினான். இஷிதா உடனே அவள் கர்ச்சீஃபை எடுத்தாள். சிவாஞ்சின் கையில் கட்டினாள். அவள் கட்டியதும் சிவாஞ்ச் அங்கிருந்து நகர ஆரம்பித்தான். இஷிதா சிவாஞ்சின் பின்னாடியே சென்று நில்லுங்க என்று சொல்லி சிவாஞ்சின் கையை உறுதியாக பிடித்தாள். அதே நேரம் எல்இடி ஸ்கிரீனில் ஒரு தெய்வீக காட்சி. போர்க்களத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை பார்த்து காதலிக்கிற அந்த நொடி விதி மெல்ல சிரித்தது. ஏனென்றால் அந்த சரியான நொடியில் இஷ்தாவின் கை சிவாஞ்சின் கையை பிடித்திருந்தது. கூட்டத்தில் இருந்தவர்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். இஷிதாவும் ஒரு நொடி நின்றாள். எல்இடி ஸ்கிரீனை பார்த்தாள். கண்களை மூடி ஒரு சின்ன பிரார்த்தனை செய்தாள். பிறகு சிவாஞ்சின் கையை பிடித்தபடியே கூட்டத்திலிருந்து வெளியே நடந்தாள் இஷிதா. ஹாஸ்பிட்டல் போலாம் என்று சொல்லி சிவாஞ்சை இழுத்துச் சென்றாள் இஷிதா. சிவாஞ்சும் இஷிதாவின் இழுப்புக்கு சென்றான். அங்கு டாக்டர் கேட்டார், இஷிதா, இவர் யாரு, என்னாச்சு என்று. இஷிதா நடந்ததை சொன்னாள். என்னை காப்பாத்தும் போது அவருக்கு அடிபட்டுருச்சு என்று இஷிதா சொன்னாள். டாக்டர் சிவாஞ்சை பார்த்து சொன்னார், தேங்க்யூ மை பாய், எங்க இஷு பாப்பாவை காப்பாத்தினதுக்கு என்று சொன்னார். சிவாஞ்ச் மனசுக்குள்ளேயே மீண்டும் பாப்பாவா என்று நினைத்தான். ஆனால் முகத்தில் எதையும் காட்டவில்லை. இப்படி யாருக்கு நடந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன் சார் என்று சொன்னான் சிவாஞ்ச். டாக்டர் சிவாஞ்சை ஆசீர்வதித்தார். மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் தரட்டும் என்று டாக்டர் சொன்னார். ட்ரீட்மெண்ட் முடிந்தது. இஷிதா பில் பே பண்ணினாள். சிவாஞ்ச் பர்ஸை எடுத்தான். டாக்டர் அதற்கு, வேண்டாம் மை பாய், நீ எங்க இஷுவை காப்பாத்தினதே போதும் என்றார். நர்ஸ் உள்ளே வந்து டாக்டரிடம் சொன்னார், சார், இஷிதா மேடம் பில் அமௌண்ட் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க என்றார். டாக்டர் இஷிதாவை பார்த்து, இஷுமா, ஏன் பணம் கொடுத்த என்று டாக்டர் கேட்டார். அதற்கு இஷிதா, அங்கிள், பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று இஷிதா சொன்னாள். ஹாஸ்பிட்டல் வெளியே இஷிதா சிவாஞ்சிடம், தேங்க்யூ சார், முன்னாடி நம்ம சண்டை போட்டிருந்தாலும் என்னை காப்பாத்திருக்கீங்க என்று இஷிதா சொன்னாள். சிவாஞ்ச்
இஷிதாவிடம் பணம் நீட்டினான். இது தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க என்று சொன்னான். இஷிதா சிரித்தாள். நீங்க எனக்காக காயம் பட்டிருக்கீங்க, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தான் பணம் கொடுக்கணும் என்று இஷிதா சொன்னாள். அவள் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள் சென்றாள். சிவாஞ்ச் போகும் அவளையே பார்த்து கொண்டே நின்றான். இஷிதா ஹாஸ்பிட்டலுக்குள் மறைந்ததும் சிவாஞ்ச் அங்கேயே நின்றான். அவள் நடந்து போன திசையை கண்கள் மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. சிவாஞ்சின் கையில் இருந்த கட்டு லேசான வலி இருந்தது. ஆனால் மனதுக்குள் ஒரு வித்தியாசமான அமைதி குடிக்கொண்டிருந்தது. இது ஏன் அவள் தொடுகை பரிச்சயமாக இருக்கு என்று அவன் மனதுக்குள்ளே அவன் கேட்டுக்கொண்டான். அதே நேரம் அவன் கைகளில் இருந்த கர்ச்சீஃபை பார்த்தான். இஷிதாவின் விரல்கள் தொட்ட இடம், அந்த தொடுதல் இன்னும் அவன் கைகளில் சிவாஞ்ச் உணர்ந்தான். அடுத்த நொடி சிவாஞ்சுக்கு நெஞ்சில் எரிய உணர்வு ஏற்பட்டது. சிவாஞ்ச் அவனின் நெஞ்சை பரிசோதிக்க கழிப்பறைக்கு சென்றான். அவனின் மார்பில் இருந்த பிறப்பு அடையாளத்தை பார்க்க அவனுடைய பட்டன்களை கலட்டினான். ஒரு முக்கோணம் மேல் நோக்கியும் மற்றொரு முக்கோணம் கீழ் நோக்கியும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட 2 முக்கோணங்களை கொண்ட சின்னம் இருந்தது. கீழ் நோக்கி இருந்த முக்கோணம் மேல் நோக்கி இருந்த முக்கோணத்திலிருந்து சற்று வித்தியாசமானது. கீழ் நோக்கி இருந்த முக்கோணம் தடிமனான எல்லைகள் கொண்டது. ஆனால் எல்லைகள் நிரப்பப்படவில்லை. ஆனால் மேல் நோக்கி இருந்த முக்கோணத்தில் எல்லைகள் நிரப்பப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் கோயிலுக்குள் நாகஸ்வரம் உச்சம் தொட்டது. மக்கள் ஒரே குரலில் மீனாட்சி தாயே போற்றி என்று முழங்கினார்கள். அந்த நேரத்தில் கீழ் நோக்கிய முக்கோணம் சிவாஞ்சின் மார்பில் ஒளிரத் தொடங்கியது. பிறகு ஓம் நமச்சிவாய போற்றி என்று முழங்கினார்கள். அந்த நேரத்தில் மேல் நோக்கிய முக்கோணம் சிவாஞ்சின் மார்பில் ஒளிரத் தொடங்கியது. இது என்று சிவாஞ்ச் ஆச்சரியத்தோடு மூச்சு இழுத்தான். அவன் கண்களை மூடினான். சிவாஞ்ச் கண்களை மூடினான். ஒரு குரல் மிக மெதுவாக காதில் விழுந்தது. காலம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. கவனமாயிரு சிவு என்று அந்த குரல் கூறியது. சிவாஞ்ச் கண்களை திறந்தான். அந்த குரல் யாருடையது? அவனுக்கு தெரியல. கடந்த பிறவியை இனிக்கும் முதல் முடிச்சு, முதல் துருப்புச்சீட்டு என்று கூட சொல்லலாம். விதி இந்த முறை மெதுவாக இல்லை, தெளிவாக நகர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பார்வை, ஒரு காயம், ஒரு சின்ன பிறப்பு அடையாளம். இந்த சின்ன பிறப்பு அடையாளம் ஏன் மின்னியது? இந்த சின்ன பிறப்பு அடையாளம் எதை குறிக்கிறது? அவை காதலின் ஆரம்பமா அல்லது ஒரு பழி சாபத்தின் தொடர்ச்சியா? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த கதை உங்க மனசுக்குள்ள ஒரு நொடி நின்றிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த இடத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையின் அடுத்த மௌனத்தையும் அடுத்த சந்திப்பையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா MP ஆடியோ நாவல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது கேட்கும் கதை அல்ல, உணரும் அனுபவம். அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆத்யா.